ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ImsaiBro. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ வந்து இட்ஸ் அ ஷோ. நெட்ஃப்ளிக்ஸ் யூஎஸில் ஒரு 3 days முன்னாடி அடோலசன்ஸ் அப்படின்னு ஒரு மினி பிரிட்டிஷ் டிவி சீரீஸ் ஒன்று பார்த்தேன் நான். மொத்தமே 4 எபிசோட் தான், ஒரு 3 hours பார்த்து முடிச்சிடலாம். இட்ஸ் லைக் அ மூவி தான், ஏன்னா ஃபோர் எபிசோட்ஸ் தான். ஆனால் வந்து ஒரு 3 நாள் ஆச்சு இந்த ஷோ பார்த்து. என்னை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணிடுச்சு. ஓகே, so I thought we should do a detailed review of this show. இந்த ரிவ்யூ வந்து ஒரு 3 பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வில் டாக் அபவுட் வாட் த ஜானர் இஸ். ஓகே, என்ன ஜானர்னு பார்ப்போம். செகண்ட் வந்து திஸ் ஷோ இஸ் டச்சிங் அப்பான் அ யூனிக் taboo subject. Okay, what is the core of this movie அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். And third part வந்து we are going to talk about the technique that the director has adopted to convey this message, the story. Okay, it's a single shot movie. மொத்தமே இது வரைக்கும் குளோபல் மூவி இண்டஸ்ட்ரியில் இந்த சிங்கிள் ஷாட் அட்டம்ப்டில் வந்து ஒரு டசன் மூவிஸ் கூட வந்திருக்காது. ஓகே, நம்ம பார்த்திபன் வந்து இரவின் நிழல் பண்ணியிருந்தார், விச் இஸ் அ மாஸ்டர் பீஸ். அதே மாதிரி வந்து நான் இது வரைக்கும் ஒரு 2-3 மூவி பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் நான், சிங்கிள் ஷாட் மூவிஸ் வந்து. இரவின் நிழல் பார்த்துருக்கேன் நான், அஃப்கோர்ஸ். அடுத்து வந்து ஃபிஷ் அண்ட் கேட்னு ஒரு ஈரானியன் ஃபில்ம். அது இரவின் நிழல் வந்தபோது அதை பற்றி பேசினாங்களேன்னு சொல்லிட்டு ஃபிஷ் அண்ட் கேட் பார்த்தேன் நான். அப்புறம் 1917 ஒரு மூவி பார்த்தேன் நான். இட்ஸ் அ வேர்ல்ட் வார் 1 பற்றி அந்த மூவி. ஆனால் இது வந்து சிங்கிள் ஷாட் மூவி கிடையாது. அதை வந்து பக்காவாக எடிட் பண்ணி ஒரு மாதிரி சிங்கிள் ஷாட் ஃபீல் கொடுத்துருப்பாங்க. ரஷ்யன் ஆர்க்னு ஒரு மூவி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் அது பார்க்கல. ஆனால் பாய்லிங் பாயிண்ட்னு ஒரு மூவி பார்த்தேன் ஒரு 3 years பேக். அது வந்து பக்காவான சிங்கிள் ஷாட் மூவி தான். ஒரு நல்ல த்ரில்லர் மூவி, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நடக்கும். மற்றபடி நிறைய ஒரு 2-3 மூவி அந்த மாதிரி வந்திருக்குன்னாங்க. விக்டோரியான்னு ஒரு மூவி வந்திருக்குன்னாங்க, நான் பார்க்கல. டைம் கோட் நினைக்கிறேன், அது ஒரு சிங்கிள் ஷாட் மூவி வந்திருக்குன்னாங்க, நான் பார்க்கல. பேர்ட்மேன் ஒன்று வந்திருக்குன்னாங்க, நான் பார்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு மொத்தமே ஒரு டசன் மூவிஸ் தான் இந்த சிங்கிள் ஷாட் அட்டம்ப்டில் வந்திருக்கும். இந்த ஷோ வந்து இட்ஸ் அ சிங்கிள் ஷாட் attempt. ஆனால் வந்து பிகாஸ் இட் ஹேஸ் 4 episodes, இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் ஆஃப் சிங்கிள் ஷாட். ஈச் ஆஃப் த 4 episodes, ஈச் எபிசோட் ரன்ஸ் ஃபார் அபவுட் 45 to 55 minutes வைங்களேன். அந்த என்டையர் ஸ்ட்ரெச் வந்து இட்ஸ் சிங்கிள் ஷாட் அட்டம்ப்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்லைக் இரவின் நிழல் வந்து நான் லீனியர் சிங்கிள் ஷாட் இல்லை, இது வந்து லீனியர் சிங்கிள் ஷாட். ஓகே, ஸோ வில் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஆன் த single shot technique the director had adopted, right? I was mind blown and fascinated with what he has delivered, right? So again, let's go into the detailed review. Like I said, first one we'll talk about what the genre is. In the show what the genre வந்து it's a drama. It's a gripping drama னு சொல்லலாம். It's not a thriller, it's not a suspense thriller. Even though the center focus of this story is about a murder. Okay, அதுவா இருந்தா கூட this is not actually solving the murder mystery too much. Okay, this is not solving the murder mystery itself. This is conveying a very unique taboo subject of what went behind the murder. Okay, so அதுதான். And before I go to the second part, which is explaining the core of the concept, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி வந்து, if you are a parent who is raising a teenager kid, son, daughter, doesn't matter, உங்கள் பையன் வந்து டீனேஜரோ இல்லை உங்கள் பொண்ணு டீனேஜராக இருந்தால், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா, இந்த ஷோ வந்து இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். ஓகே, especially if your kids are if your teenage kid is going to school in a foreign country, doesn't matter whether it's America, Australia, Europe, UK, doesn't matter. Okay, this is a British show. This is conveying the current trend of what is happening
what is getting more prevalent in UK, but I don't think this matters at all. Okay, so என்ன பொறுத்த வரைக்கும், if you are a parent who is who's sending their kids, boys, girls, doesn't matter, to school, I think this is definitely a must watch. Okay, என்ன பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது கன்வே பண்ணுற சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் வெரி யூனிக், வெரி டேபு, அண்ட் நமக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் அண்ட் ஐ ஓப்பனராக இருந்தது எனக்கு அட்லீஸ்ட். ஓகே, இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் பற்றி. ஸோ that probably is the segue to the next part, second part, right, which is explaining the core of the movie. Because நான் வந்து யூஸ்வலாக வந்து என்னோட ரிவ்யூஸில் வந்து இப்போ இட்ஸ் அ சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்பாய்லர் இல்லாமல் பார்த்துப்பேன் நான். பட் லைக் ஐ செட், இது வந்து ஒரு மர்டர் பேஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரோகேஷன் மூவி தான், பட் இட் இஸ் நாட் ஆக்சுவலி சால்விங் த மர்டர் மிஸ்ட்ரி. அதனால ஐ எம் கோயிங் டு சே அ ஃபியூ திங்ஸ் தட் ஆர் நாட் ரியலி ஸ்பாய்லர்ஸ் அப்படிங்கிறதையும் கன்வே பண்ணிட்டு தான் நான் சொல்கிறேன் நான். ஓகே, ஏன்னா த ஹோல் ஷோ ஸ்டார்ட்ஸ் வித் த காப்ஸ் என்ட்ரிங் ஒரு ஹவுஸ். ஓகே, திஸ் ஹவுஸ் பிலாங்ஸ் டு a poor family. ஓகே, ஒரு ஆர் லோவர் மிடில் கிளாஸ் மாதிரி வைங்களேன். ஒரு டேட், மாம், டாட்டர் அண்ட் சன். ஓகே, 4 பேர் தான். ஷோ ஸ்டார்ட் ஆகிறதே வந்து காப் தே பிரேக் இன் டு அ ஹவுஸ் இன் அ ஏர்லி மார்னிங். ஓகே, உள்ள கதை உடைச்சிட்டு உள்ளே போயிட்டு அந்த சன், அந்த டீனேஜர் சன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஹி ஹாஸ் பீன் அக்யூஸ்ட் ஆஃப் மர்டரிங் ஹிஸ் ஃபெலோ கிளாஸ்மேட். ஸோ பையனோட பேர் வந்து ஜெய்மி. Jamie has been accused of murdering his classmate Katie. ஓகே, அவ்வளோதான் இதில் நாட் அப்படின்னு. அண்ட் த ஹோல் ஸ்டோரி இஸ் அபவுட் trying to understand what is the motive. Cops வந்து they investigate this murder. They try to understand, obviously they investigate, they interrogate, murder weapon எங்கே இருக்குது, what is the motive, இதை பற்றிலாம் யோசிப்பாங்க. பட் the movie is not about solving the murder itself. Okay, the movie is about the motive, which is very uncommon. Okay, so அதுதான் வந்து இதில் வெரி கோர். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போனால், the subject that this movie touches upon is something called incel. Okay, INCEL, incel அப்படின்னு. எனக்கு இன்செல் அப்படிங்கிறது இந்த மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு இன்செல்லாம் என்னென்னு எனக்கு ஒரு ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தது. ஓகே, எனக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இன்செல் அப்படின்னு ஒரு கல்ட் கம்யூனிட்டி இந்த யங் கிட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கங்கிற அளவுக்கு எனக்கு தெரியுமே ஒழிய, ஐ டென்ட் நோ த நியூவான்சஸ் பிஹைண்ட் இட், ஐ டென்ட் நோ த சீரியஸ்னஸ் பிஹைண்ட் இட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஓகே, எனக்கு இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த இன்செல்ங்கிறத பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது. ஓகே, இன்செல்னால் என்ன அப்படின்னா, it's not a word, it's actually a colloquial acronym coined by these Gen Z kids நினைக்கிறேன் நான். It's called involuntary celibacy. ஓகே, உங்களுக்கு செலபஸின்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா தமிழில் வந்து செலபஸிக்கு என்ன சொல்லலாம், துறவரம் வராது, பிரம்மச்சரியம் வந்து கரெக்டான வேர்டாக இருக்கலாம். ஓகே, செலபஸினா பிரம்மச்சரியம்னு நினைக்கிறேன். யாரை செலபஸின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, யூஸ்வலாக இந்த ரிலீஜியஸ் ரீசன்ஸ்க்காக லைக் நன்ஸ், ப்ரீஸ்ட்ஸ் ஒரு மெரிட்டல் லைஃப்குள்ள, ஒரு செக்ஷுவல் லைஃப்குள்ள போகாமல் பேச்சுலர்ஸாக வாலண்டியராக பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்கள தான் வந்து செலபஸி அப்படிம்பாங்க. ஓகே, அந்த மாதிரி இந்த இன்செல்ங்கிறது வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் an involuntary celibacy. Okay, they are still bachelors but not voluntary, it's involuntary. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, young kids who don't find their partners. Okay, like if you are a girl, you are not getting your boyfriend. If you are a boy, you are not getting a girlfriend. Okay, அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை வந்து கலோக்கியலாக இந்த யங் ஜெனரேஷன் வந்து இன்செல் அப்படின்னு ஒரு கல்ட் ஃபாலோயிங் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ஆஃப்டன் யூஸ்ட் ஃபார் புல்லிங் பீப்புள். ஓகே,
people who are getting neglected by the society because they are considered non-attractive or because they are considered not qualified for earning a partner, அவங்கள தான் வந்து இன்சல் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணி புல்லி பண்ணுறாங்க. ஓகே, அந்த இன்சலை பற்றி தான் இந்த மூவி வந்து டச் பண்ணுது. ஓகே, தட் இஸ் த டேபு சப்ஜெக்ட் தட் திஸ் டச்சஸ். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால், we have seen quite a few movies where we talk about such discrimination in the society, okay, especially in girls, right? What girls are going through, whether it is the abuse that they are going through, verbal abuse, physical abuse, mental abuse, molestation. இதை பற்றிலாம் நிறைய மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம், தமிழில் ஆகட்டும், globally, right? ஆனால் இந்த மூவி வந்து இட் இஸ் டச்சிங் அப்பான unspoken or often untold side, which is boys getting bullied, and more importantly, boys getting bullied by girls. Okay, girls who are bullying boys, where the girls think this boy is non-attractive and he is not qualified to earn a partner. Okay, so அந்த மாதிரி ஒரு very very important taboo subject. I think this is more prevalent in UK அப்படிங்கிற மாதிரி இந்த மூவி சொல்லுது. அண்ட் ஐ ஆல்சோ டிட் சம் ரிசர்ச் வேர் இந்த இன்சல் கல்ட் வந்து யூரோப்லேயும் யூகேலையும் ரொம்ப காமன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். நான் இந்த மூவிக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த அவேர்னஸ் அண்ட் இன்ஃபோலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். Okay, but I think this is probably a global phenomenon, right? Whether it doesn't matter whether it's a boy or girl, people who are getting bullied for such reasons, and these are often not coming to the limelight, right? These abuses happen every day, these bullyings happen every day, and யாருக்கும் தெரியறதே இல்லை இதை பற்றி. And we, most importantly, இந்த இன்னொரு ஒரு subtle side இந்த மூவி என்ன சொல்ல வருது அப்படின்னா, we as parents don't even know that our kids are going through at their schools. Okay, boys or girls don't matter, right? Again, பட் நம்ம பேரண்ட்ஸாக நமக்கு வந்து இப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி ஒன்று நடக்குதுங்கிறதே தெரியல, ரைட்டா? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி அண்ட் அவேர்னஸ் டு த பேரண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் சார்ட் ஆஃப் பேரண்டல் நிக்லெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நியூவான்ஸ்டு ஆங்கிளில் இந்த மூவி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, which was again, நான் அதனால தான் சொல்கிறேன், நான் இது lot of awareness, lot of education, lot of information, and to me it was an eye opener, and எனக்கு வந்து this taught me something new that I didn't know before, where you should be looking at this angle. Okay, again, I think this is a global phenomenon, especially talks about social media influence, Snapchat, Instagram, all of that. So அதுதான் வந்து இந்த மூவி சொல்ல வர சப்ஜெக்ட். ஸோ that concludes the part 2. Okay, ஸோ பார்ட் 3க்கு போனோம் அப்படின்னா, ஸோ இந்த மூவி சொல்லிட்டேன், நான் இந்த மூவியோட நாட்டு சொல்லிட்டேன். அண்ட் நம்ம நிறையா மூவிஸ் பார்த்துருக்கோம். நிறைய மூவிஸ் வந்து தே யூஸ் தீஸ் டெக்னிக்ஸ் டு நரேட் த ஸ்டோரி பெட்டர். ஓகே, techniques are often used, right, in the movie industry for conveying the story in a much better manner. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, ஆயுத எடுத்துப்போம். ஆயுத எழுத்து வந்து இட் யூஸ் த யூனிக் டெக்னிக் வேர் 3 characters, 3 different set of people, they converge at the same point. Okay, ஸோ அதுதான் வந்து ஆயுத எழுத்தோட ஒரு யூனிக். இதே மாதிரி வந்து ஹாலிவுட்டில் வேண்டேஜ் பாயிண்ட்னு ஒரு மூவி பார்த்துருக்கேன் நான். இன்னும் சில மூவிஸ் வந்துருக்கு. வேண்டேஜ் பாயிண்ட் வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல் அசாசினேஷன், ஒரு மர்டரை வந்து 5 different ஆங்கிள்ஸில் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, டு எக்ஸ்பிளைன் த ஸ்டோரி பெட்டர், ரைட்? அது ஒரு டெக்னிக். இப்போது நம்ம விரும்மாண்டி பார்த்தீங்கன்னா, கமல் வந்து அதில் ஒரு யூனிக்கான டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பார், விச் இஸ் டு கன்வே 2 sides ஆஃப் த ஸ்டோரி, ரைட்? a view of the story from the antagonist and the protagonist, right? அந்த 2 பேரோட வியூலேருந்து சொல்கிறதுக்காக அந்த டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பார். நிறையா மூவிஸில் வந்து தே கோ நான் லீனியர், விச் இஸ் கோ பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த். இரவின் நிழல் அப்படி தான் பண்ணாங்க. நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம் நம்ம. மெமெண்டோவாக இருக்கட்டும், இல்லை கஜினி ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய மூவிஸில் வந்து தே யூஸ் திஸ் டெக்னிக் டு கன்வே த ஸ்டோரி பெட்டர். ஓகே, கில்பில், நிறைய மூவி சொல்லலாம். ஸோ ஒரு பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்த வாழை, ரைட்? நிறைய மூவிஸ் இருக்குது அந்த மாதிரி.
ஸ்டோரி சொல்கிறதுக்கு. ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் த டைரக்டர்ஸ் சாய்ஸ் டு கன்வே த ஸ்டோரி பெட்டர் டு த ஆடியன்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டேபு சப்ஜெக்ட்டுக்கு why did the director use this single shot concept அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கொஸ்டின். இப்போ இரவின் நிழல் பார்த்தோன்னா, இரவின் நிழல் வந்து இட் வாஸ் ஏ ஃபில்ம் மேட் டு ப்ரூவ் தட் தமிழ் இண்டஸ்ட்ரி பார்த்திபன் வந்து என்னால் சிங்கிள் ஷாட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே பண்ண ஃபில்ம் அது. ஓகே, அந்த அந்த இட்ஸ் 100 acre செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா வந்து அதில் நியூஆன்சஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார் பார்த்திபன் வந்து. ஓகே, ஸோ ஒரு ஷாட் வந்து இன்னொரு ஷாட்டுக்கு ஒரு ட்ரான்சிஷன் ஆகும்போது நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். நிறைய லைட்டிங் யூஸ் பண்ணியிருப்பார், நிறைய மூட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கோயில் செட் வந்து ஒரு மாதிரி பிரைட் ஆரஞ்சிஷ் எல்லோ டோன் ஒன்று இருக்கும். இதே வந்து அதில் அந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு புல்தர காடு மாதிரி ஒரு செட்டப் வந்து ஒரு மாதிரி டார்க் கிரே டோன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார். இதே ஒரு இன்டீரியர் ஹவுஸ், அந்த ஒரு பாஷான வீட்டுக்கு வந்து ஒரு பிரைட் விவிட் ஒயிட் டோன் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி பல கலர் டோன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். டிரான்சிஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் திருவிழா ஒரு கொடை மாதிரி இருக்கும். அந்த கொடையை திருப்பிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இன்னொரு சீனுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்படியே திடீர்னு கேமரா வந்து மேலே போகும், அப்படியே கீழே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா வேறு சீன் மாறும். இல்லாட்டி சில ஒன்றுமே கிடையாது. அந்த கேமரா வந்து அந்த பிரைட் டோன்லேருந்து அப்படியே திருப்புவாங்க, லெஃப்ட் ஆர் ரைட் திருப்புவாங்க. திரும்பும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டோன் இருக்கும். ஓகே, ஸோ யூ கேன் கிளியர்லி see the whole set is very intact. ஓகே, எல்லாமே அந்த செட்டு வந்து இந்த கதையை கன்வே பண்ணுறதுக்காக, அதுவும் சிங்கிள் ஷாட் வேலை கன்வே பண்ணுறதுக்காகவே போட்ட செட்டு. அந்த ஸ்டோரி ஆல்சோ ஹேஸ் பீன் ரிட்டன் டு கன்வே த சிங்கிள் ஷாட். ஓகே, ஸோ அதுக்காகவே உட்காந்து யோசிச்சு I think I'm sure they did a lot of brainstorming and all of that. ஸோ அதுக்காகவே பண்ண கான்செப்ட் தான் அது. ஸோ ஐம் ஷூர் இதுக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணி இதுக்காகவே வந்து பிளான் பண்ணி இந்த ஸ்டோரி லைன் ஆகட்டும், இந்த சிங்கிள் ஷாட்டில் வர்றதுக்காக அந்த நான் லீனியராக கொண்டு வந்து அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சு அதுக்காகவே செட்டு போட்டு, ரைட், ஏன்னா த கேமரா ஹேஸ் டு ஃப்ளோ இல்லையா, இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ண அட்டெம்ப்ட் தான் வந்து இரவின் நிழல் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, and again I'm very intrigued on the way how this movie output came, right? ஏன்னா இட்ஸ் நாட் அ ஈஸி அட்டெம்ப்ட். அண்ட் நான் பார்த்த வரைக்கும் வந்து மொத்தம் 23 அட்டெம்ப்ட்ஸோ ஏதோ பண்ணி ஃபெயில் ஆகி 24th அட்டெம்ப்ட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அப்படின்னு. அண்ட் ஐ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த எஃபர்ட் தட் வென்ட் இன், ரைட்? ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிளானிங் ஒன்று, எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி ஃப்ளாலெஸ், ரைட்? ஒன்று இங்கேருந்து இங்கே போகணும் அப்படின்னா யூ நீட் டு ஹேவ் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தேர், யூ நீட் டு ஹேவ் தோஸ் பீப்புள் மூவ் டு த அதர் ஸ்பாட், ரைட்? அதில் ஒரு அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு பார்த்திபன் வந்து. அந்த மண்ணெண்ணை ஊற்றி சூசைட் பண்ணுற சீனில் வந்து இங்கே குளிச்சுட்டு இருப்பார் அந்த ஹீரோ வந்து, இந்த பக்கம் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணியிருப்பாங்க. ஹி வுட் நரேட் தட் இன் அ வாய்ஸ் ஓவர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். த மல்டிபிள் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் வந்து இட்ஸ் த சேம் பர்சனாலிட்டின்னு காட்டுறதுக்காக ஒரு நம்ம எல்லாருமே அதை பார்த்துப்போம். ஸோ வேர் ஐம் கோயிங் வித் திஸ் இஸ், அவ்வளோ எஃபர்ட் போட்டு அந்த மூவி வந்து சிங்கிள் ஷாட்டுக்காகவே பண்ண மூவி, அந்த ஸ்டோரி லைன்லேருந்து செட்லேருந்து எல்லாமே. இப்போ லெட்ஸ் கம் டு அடோலசன்ஸ். ஓகே, அடோலசன்ஸ் வந்து அதே மாதிரி இந்த டைரக்டர் Barantini வந்து ஐ வாஸ் திங்கிங் why he did this story in a single shot. ஓகே, இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் இந்த மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஷோ பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு அது சிங்கிள் ஷாட்டுங்கிறது தெரியாது. ஓகே, ஸோ நம்ம இரவின் நிழல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து இட் வாஸ் அட்வர்டைஸ்ட் ஆஸ் அ சிங்கிள் ஷாட் மூவின்னு. இந்த மூவிக்கு வந்து அவ்வளோவா வந்து இன்னும் பப்ளிக் அட்டென்ஷன் வரல, மீடியா அட்டென்ஷன் வரல, இன்னும் அவ்வளோவா பேச ஆரம்பிக்கல. அதனால தான் ஐ வாண்ட் டு டூ திஸ் டீட்டெயில் ரிவ்யூ. ஏன்னா திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஸ்போக்கன். எனக்கு நல்லா பண்ணிக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், நான் ஷோ பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வாஸ் ஃபர்ஸ்ட் 25-30 minutes இன்டு த ஷோ எனக்கு அப்போ தான் லைட்டாக தோணுச்சு இது சிங்கிள் ஷாட்டோ அப்படின்னு. ஓகே, ஏன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, கேமரா வந்து மூவிங்லேயே இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த சொன்ன மாதிரி அந்த எடுத்த உடனே
கேமரா வந்து பிரேக் இன் பண்ணுவாங்க, அந்த போலீஸ் க்ரூ வந்து பிரேக் இன் பண்ணுவாங்க, பின்னாடியே கேமரா போயிட்டுருக்கோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இட்ஸ் அ கேமரா இன் மோஷன். ஈவன் அதர்வைஸ், ரைட், த கேமரா இஸ் நாட் stable, it's not stagnant, it is shaking, right? Again, that did not ring the bell for me. What rang the bell was, in the movie, like I said, it's a drama, okay, but there is a bit of a lag in the movie, okay? So 3 hours are irundhalum or 4 episodes now, 45 to 55 minutes each, but or movie narration la vandu or lag therinjadhu enakku, okay? Lag therinjadhu appadina நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக பார்ப்போம். ஓகே, 4 எபிசோடு என்னங்கிறத நான் சொல்கிறேன். நான் இந்த சிங்கிள் ஷாட்டில் எப்படி பண்ணாங்கன்னு அந்த டெக்னிக்ஸ் வாட் ஐ அட்மையர்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஷாட், த ஷோ ஸ்டார்ட்ஸ் வித் பிரேக்கிங் த ஹவுஸ், அரெஸ்டிங் ஜேமி, ரைட்? ஜேமி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு ஜேமியை வந்து காரில் ஏற்றிட்டு போயிட்டுருப்பாங்க. காப் கூட வந்து ஒரு 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 பப்ளிக் ஜவனல் அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பார். ஏன்னா ஹீஸ் ஜூனியர், ஹீஸ் அ மைனருங்கிறனால அவனை அரெஸ்ட் பண்ணும்போது ஒரு ப்ரொசீஜர். ஸோ கூட ஒரு ஆள் இருக்கணும், கூப்பிட்டு போவாங்க. ப்ளஸ் ஜேமி ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் வேனில், கேமராவும் ஆப்வியஸ்லி உள்ளே இருக்கும். ஓகே, அவங்க வீட்டிலிருந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்னு வைங்க. அந்த 5 மினிட்ஸும் கேமரா வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தீஸ் 3 பீப்புள் இன்சைட் த கார், ரைட்? ஜேமியோட ரியாக்ஷன், ஒரு டீனேஜ் பையன், ஒரு 13 இயர் ஓல்டு, அவனை ஃபர்ஸ்ட் டைம் இன் லைஃப் காப் வந்து காலங்காத்தால போய் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. யூ கேன் கிளியர்லி சி வாட் ஹீ இஸ் கோயிங் த்ரூ, ரைட்? த எமோஷன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காகவே அந்த கேமரா வந்து அவனை ஃபோக்கஸ் பண்ணோம். காப் வந்து டு ஈஸி மப் பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு உனக்கு வந்து ஹெல்ப் வேணும், உனக்கு வந்து வேணும் அப்படின்னா ஹீ இஸ் தேர் டு ஹெல்ப். இவர் வேண்டான்னு நினச்சேன்னா நீ உங்கள் அப்பாவை வந்து நீ கூப்பிட்டுக்கலாம், யூ ஹேவ் அன் ஆப்ஷன். இந்த மாதிரி ஒரு லீகல் அட்வைஸ்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. பட் அந்த என்டையர் 6 to 8 minute ஸ்ட்ரெச் வந்து ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டு காப் ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், அந்த கேமரா வந்து ஃபோக்கஸ்டாகவே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் இறங்குவாங்க. இறங்கிட்டு உள்ளே அவனை கூட்டு போயிட்டு அந்த இனிஷியல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டுருப்பாங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க ஃபேமிலி வந்து இறங்கிடுவாங்க. அவங்க அப்பா, அம்மா, அக்கா 3 பேர் வந்து இறங்கிடுவாங்க. இறங்கிற உடனே யார் இந்த பையனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அடல்ட், ரைட்? ஏன்னா மைனருங்கிறனால அகெயின் அவங்க அப்பா வந்து ஐ வில் பிகம் த ரெஸ்பான்சிபிள் அடல்ட் அப்படின்னு சொல்லுவார். அவங்க ஜேமிகிட்ட கேட்பாங்க, ஜேமியும் ஓகேன்னு சொல்லிடுவான். ஸோ இது எல்லாமே நடக்கும். அடுத்து அந்த பையனை வந்து இது வரைக்கும் எனக்கு வந்து இன்னும் சிங்கிள் ஷாட்டுங்கிறது எனக்கு தெரில. ஓகே, ஐ டென்ட் ரியலைஸ் தட். ஏன்னா நான் மூவி தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ என்ன பண்ணுறாங்க நெக்ஸ்ட் அப்படின்னா, அந்த ஜேமியை வந்து தே ஆர் டூயிங் த போலீஸ் ரிச்சுவல்ஸ், ரைட்? அந்த அவங்களோட அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஹேவ் டு ஸ்ட்ரிப் ஜேமி நேக்கட். ஓகே, ஒரு 13 year old பாய், அவனை ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு தே ஹேவ் டு டூ அ தரவ் சர்ச் ஆன் ஹிம். உடம்புல ஏதாவது காயம் இருக்கா, ப்ரூசஸ் இருக்கா, ஏதாவது வெப்பன்ஸ், பிளேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா. ஸோ தேர் ரெகுலர் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஆர்கியூ பண்ணுவார், இவன் சின்ன பையன் தானே, இதெல்லாம் வேணுமான்னு. இல்லை இது எங்கள் ப்ரொசீஜர், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ தே வில் ஸ்ட்ரிப் ஹிம் நேக்கட். அப்போ வந்து கேமரா வந்து ஜேமியை காட்டாது. ஓகே, எனக்கு ஹி இஸ் கோயிங் த்ரூ தட் நேக்கட் சர்ச்ங்கிறனால. அப்போ வந்து ஒரு 3 to 4 minutes until the search happens, the camera will be focused on the dad. அவங்க அப்பாவோட ரியாக்ஷன், அவங்க அப்பாவோட எமோஷன். கண்ணுக்கு நேரம் அவன் பையனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, காலையில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரில. இவ்வளோ ஒரு இதில் தான் ஒரு 4 minutes அப்படியே அந்த கேமரா வந்து அவங்க அப்பாவை காமிச்சிட்டே இருக்கும். ஓகே, அப்படி சுற்றி வந்து கொஞ்சம் இந்த ஆங்கிள் அவரோட ஃபுல் எமோஷன்ஸ் க்ளோஸ்அப்பில். எனக்கு அப்போ தான் லைட்டாக தோண ஆரம்பிச்சது, இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு டிரான்சிஷன் ஆகிப்பா எனக்கு தோணவே இல்லையே, ஒருவேளை சிங்கிள் ஷாட்டில் இருக்குமோ அப்படின்னு எனக்கு லைட்டாக தோணுச்சு. ஓகே, ஒருவேளை சிங்கிள் ஷாட்டாக இருக்கலாம், நம்ம வந்து ரெஸ்ட் ஆஃப் த எபிசோட் பார்ப்போம், இதுக்கப்புறம் எங்கேயாவது டிரான்சிஷன் ஆகான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன் நான். ஐ வாஸ் ரைட். ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த எபிசோட் என்ன, ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் எல்லாம் முடியும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பேசுவார், நீ பண்ணியிருக்கியான்னு கேட்பாரு, நான் பண்ணலன்னு சொல்லுவான் ஜேமியை வந்து. அதுக்கப்புறம் காப் வில் டூ த ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேஷன். அவங்க அப்பா வந்து ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டுனால அவங்க அப்பாவும் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஏன் நீ பண்ண, நீ எங்கே இருந்த அன்னைக்கு, எல்லாத்தையும் கேட்பாங்க. வந்து அதுக்குள்ளே லாயர் வேறு வந்துடுவார். லாயர் வந்து நீ எதுக்கெலாம் ஆன்சர் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னனால அந்த பையன் ஆன்சர் பண்ண மாட்டான், எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டு இருப்பான் அவங்க லாயர் சொன்ன அட்வைஸ் படி. ஸோ ஃபைனலாக வந்து காப்ஸ் வந்து they will show the evidence of the actual murder. அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் காட்டுவாங்க. ஓகே, ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியும்.
அவங்க அப்பாவுக்கு வந்து he had the shocking reaction that he is seeing the video evidence of his son murdering the girl. ஓகே, ஒரு ஏரியல் ஷாட். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஓகே, ஃபுல் சிங்கிள் ஷாட். செகண்ட் எபிசோட் வந்து எங்கே நடக்குதுன்னா ஜெய்மியோட ஸ்கூலில் நடக்குது. ஸோ அவனை அரெஸ்ட் பண்ண அடுத்த நாள், முதல் நாள் வந்து ரிவீல் ஆகிடுச்சு, எவிடன்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க அப்பா வந்து கம்ப்ளீட்லி ப்ரோக்கன் டவுன், இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் வந்து காப்ஸ் தே கோ டு ஜெய்மி ஸ்கூல். ஓகே, ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் கிளாஸ்மேட்ஸ், அவன் ஸ்கூல் மேட்ஸ், அவனோட டீச்சர்ஸ் அவங்களெல்லாம் வந்து இன்ட்ராகேட் பண்ணலாங்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிருக்காங்க. ஏன்னா காப்ஸுக்கு வந்து 2 விஷயம், அந்த மர்டர் வெப்பன் கிடைக்கல, மர்டர் மோட்டிவ் தெரில. ஓகே, ஸோ அதுக்காக ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. ஸோ செகண்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங், அதுவும் ஃபுல் சிங்கிள் ஷாட் தான், நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்சஸ் இருக்கும். அதில் அட் சம் பாயிண்ட் அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெய்மி, டாமின்னு நினைக்கிறேன் இந்த பையன் பேர். டாமி வந்து கிளாஸ் ரூம் வந்து ஜன்னல் ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடிடுவான். ஓகே, ரியல் ரோட்டில் ஓடுவான். ஓடும்போது பின்னாடியே வந்து காப்பும் ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் கெஸ் வாட், கேமரா வில் ஆல்சோ ஃபாலோ. ஓகே, ஸோ பையன் ஓடுவான், ஃபுல் ஸ்பீடில் ஓடுவான், காப் பின்னாடி ஃபுல் ஸ்பீடில் ஓடுவாங்க, பின்னாடி கேமராவும் அதே ஸ்பீடில் போவோம், ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு காப் வந்து பேசிட்டு திரும்ப வருவாங்க, கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க. இதுக்கு நடுவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான சீன் இருக்குது. என்னென்னா, அந்த காப்போட அந்த போலீஸோட பையனும் அதே ஸ்கூலில் தான் படிப்பான். ஓகே, அந்த பையன் தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு ஒரு சின்ன இந்த இடத்துலலாம் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த பையன் தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு நீ பார்க்குறது வேற, நீ புரிஞ்சுக்கிறது வேற, நடந்திருக்கிறது வேறையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ரிவிலேஷன் கொடுப்பான். அப்போ தான் அவங்க அப்பாக்கே வந்து, அந்த காப்புக்கே வந்து லைட்டாக இதை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணுமோ அப்படின்னு அவங்க அப்பாக்கே தோணும். என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த பையனோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில், அந்த ஜெய்மியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அந்த பொண்ணு கேட்டி வந்து நிறையா மெசேஜ் பண்ணியிருப்பா, கமெண்ட் பண்ணியிருப்பா, ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இவங்க பார்க்குறதுல அந்த கமெண்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கமெண்ட் நல்லா தானே போட்டிருக்கா. ஸோ ஜெய்மி தான் இந்த பையனை வந்து, இந்த பொண்ணை வந்து ஒரு மாதிரி புள்ளி பண்ணியிருக்காங்க போல இருக்குங்கிற ஆங்கிள் மாறி அந்த காப்போட பையன் சொல்லுவான், நீ கமெண்ட்டை படிக்காத, கமெண்ட்ஸில் இருக்கிற அந்த எமோஜிஸ் இருக்குல்ல அதை பாரு, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. உனக்கு வந்து இந்த ஜென்ரேஷன் என்ன பேசுகிறாங்கன்னு உனக்கு புரியாது. யூ டோன்ட் லிவ் இன் த சோஷியல் மீடியா வேர்ல்டு, ரைட்டா? வீ டூ. நாங்கள் எங்களுக்கு தான் தெரியும். உனக்கு வந்து எமோஜிஸ், நீ ஒரு மெசேஜ் அனுப்பும்போது எமோஜி அனுப்பும்போது ஹார்ட் அனுப்புகிற, நீ வந்து அம்மாக்கு ஐ லவ் யூ சொல்லணும், நீ எந்த ஹார்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் ரெட் ஹார்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற அவங்க அப்பா. ரெட் ஹார்ட்டுக்கும் ஆரஞ்சு ஹார்ட்டுக்கும் எல்லோ ஹார்ட்டுக்கும் ப்ளூ ஹார்ட்டுக்கும் பர்பிள் ஹார்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. அதே மாதிரி இதில் அந்த கமெண்ட்டில் வந்து 2-3 எமோஜி போட்டிருக்காங்க அந்த பொண்ணு. அதை பிடிச்சாதான் உனக்கு புரியும். ஏன்னா ஷீ இஸ் ஆக்சுவலி புல்லிங் ஜெய்மி அண்ட் ஷீ இஸ் சேயிங் தட் ஜெய்மி இஸ் அன் இன்சல்ட் அப்படின்னு திரும்ப அந்த இதை தீமை கனெக்ட் பண்ணி அந்த பையன் தான் வந்து ஒரு ரிவீலேஷன் சொல்லுவான் அந்த செகண்ட் எபிசோடில். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சீன். ஓகே, ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கேம், அந்த ஷோவே வந்து லைட்டாக இட்ஸ் ஷோஸ் த அதர் சைட் ஆஃப் த காயின், ரைட்? ஸோ அகெயின் கோயிங் பேக் டு த டெக்னிக் யூஸ்ட். ஸோ அந்த பையனை, அந்த ஜெய்மியோட ஃப்ரெண்டை துரத்திட்டு போவாங்க, டாமியை துரத்திட்டு போவாங்க. முடிச்சுட்டு திரும்ப வந்து எல்லாம் முடிச்சுட்டு அந்த காப் வந்து காரில் ஏறி வீட்டுக்கு போவார். அப்போ கேமரா காரில் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ தான் இந்த மாதிரி டிரான்சிஷன்ஸ் ரொம்ப கம்மி தான் இந்த ஷோவில். ஓகே, அதுவும் எப்படி டிரான்சிஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம இரவில் நிழல் மாதிரி அந்த கொடை சுற்றுறது, கேமரா அதெல்லாம் இல்லை. காரில் ஏறி போவாங்க. அப்போ பார்த்தா ஒரு அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு பொண்ணு நடந்து போவா. டக்குனு கேமரா வந்து அந்த கார்லேருந்து மாறி அந்த பொண்ணை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரு ஸ்லைட் டிரான்சிஷன், அவ்வளோதான். மற்றபடி இட்ஸ் சிங்கிள் ஷாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளீனாகவே தெரியும். ஓகே, ஸோ எனக்கு எங்கே ஒரு ஆஹா மொமெண்ட் வந்தது அப்படின்னா, அந்த செகண்ட் எபிசோட் இவ்வளோ நேரம் ஒரு 45 மினிட்ஸ் ஃபுல்லாக ஷூட்லேயே, அந்த ஸ்கூல்லேயே தான் நடக்கும். நிறைய ஷூட்ஸ் நடக்கும், சண்டை நடக்கும், எல்லாமே முடிஞ்சுட்டு அந்த அவங்க அப்பா கிளம்பி போயிடுவார். எல்லாமே நடந்து முடிச்சுட்டு லாஸ்ட் 2 minutes பிஃபோர் த எபிசோட் எண்ட்ஸ் அப்படியே அந்த கேமரா வந்து ஒரு ட்ரோன் வியூக்கு போகும். ட்ரோன் வியூக்கு போயிட்டு அப்படியே ஒரு ஏரியல் வியூவாக அப்படியே போயிட்டு எங்கே க்ரைம் நடந்ததோ அந்த சீனில் கொண்டு போய் முடியும். கரெக்டாக அந்த சீனில் வந்து ஜெய்மியோட அப்பா வந்து அந்த கொலை நடந்த இடத்துல நிறைய பேர் ஃப்ளவர்ஸ், ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு ஹி வில் ஆஃபர் ஹிஸ் ப்ரேயர்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்.
ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி வைத்த அப்படியே பிசையும் அந்த சீன் வந்து. ஜெய்மியோட அப்பா வந்து, ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் தான் ஹி அண்டர்ஸ்டுட் வாட் ஹேப்பன் அண்ட் ஹீ இஸ் கோயிங் அண்ட் ஆஃபரிங் ஹிஸ் சர்வீஸுங்கிற ஒரு சீன். அதுக்கு வந்து பக்காவான ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே முடிப்பாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இது ஒரு 45 minutes எபிசோட். ஸோ இவ்வளோ நேரம் இந்த டோட்டல் எபிசோடுமே வந்து ஒரு மாதிரி அந்த ட்ரோன் கேமராவில் தான் ஷூட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அது வந்து ஏரியலுக்கு போச்சாங்கிறது எனக்கு தெரியல. ஓகே, எப்படி டெக்னிக் அதை யூஸ் பண்ணாங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் படித்தேன். நான் இந்த ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணேன் நான் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. நான் அதுக்கு டீட்டெயிலாக போகிறேன் டுவர்ட்ஸ் தி எண்ட். இந்த டெக்னிக்கு வந்து அந்த கேமரா வந்து ட்ரோன் கேமரா கிடையாது, ஆனால் அந்த கேமராவை ட்ரோனில் கட்டி அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் படித்தேன் நான். ஓகே, ஸோ ஹி ஹாஸ் யூஸ்ட் ரெகுலர் கேமரா, பட் ஃபார் திஸ் ட்ரோன் ஷாட் ஹி மேட் அ ட்ரோன் பிக் அப் த கேமரா அண்ட் ஃப்ளை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னிக் அந்த ஃபுல் சிங்கிள் ஷாட் ஃப்ளோக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக இட்ஸ் அ மாஸ்டர் அட்டெம்ப்ட், ரைட்? தேர்ட் எபிசோட், ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். ஏன்னா இதுதான் வந்து இங்கே தான் அந்த நான் பார்ட் 2ல் சொன்ன டோட்டல் தீம், கோர், மோட்டிவ் எல்லாமே ரிவீல் பண்ணுறது இந்த எபிசோட் தான். ஓகே, அண்ட் இந்த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூவான்ஸ் இருக்குது, நான் அதுவும் சொல்கிறேன் நான். ஸோ இந்த எபிசோடில் இட்ஸ் ஒரு 10x10 ரூம்குள்ளே தான் இந்த ஃபுல் எபிசோட், ஒரு 45 minutes எபிசோடும் இந்த ஒரு 10x10 ரூம்குள்ளே தான் நடக்கும். திஸ் இஸ் பேசிக்கலி கான்வர்சேஷன் பிட்வீன் ஜெய்மி அண்ட் ஹிஸ் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். ஓகே, சைக்காலஜிஸ்ட் வருவாங்க, ஜெய்மி, ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் த சைக்காலஜிஸ்ட் வில் ஆஸ்க் ஜெய்மி ஆன் why did you do this, ரைட்டா? நீ உனக்கு ஸ்கூலில் உனக்கு என்ன நடந்துச்சு, உன்னை யார் புள்ளி பண்ணாங்க? இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ஜெய்மி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவான். இன்செல்னா என்ன, எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அவள் ஏன் கமெண்ட் போட்டா, why he feels he is ugly, why she feels she felt that he was ugly, why he was bullied. அந்த டோட்டல் ரிவீலேஷன் ஒரு பக்காவான கான்வர்சேஷன், ஒரு பேஷண்ட் டாக்டர் கான்வர்சேஷன் வந்து பக்காவாக ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு 10x10 ரூம்குள்ளே நடக்கும். ஓகே, டோட்டல் எபிசோட் இப்படி தான். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூவான்ஸ்னா, நான் ஒரு 2 months பேக் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஷோ ஒன்று பார்த்தேன். ஓகே, எரிக் அண்ட் லைல் மெண்டஸ், ஒரு ரியல் ஸ்டோரி. ஆனால் அதை வந்து ரியல் ஸ்டோரியை வந்து ஒரு ஷோவாக எடுத்திருப்பாங்க. ஐ திங்க் 8 or 10 எபிசோட்ஸ் நினைக்கிறேன். இந்த மான்ஸ்டர் ஷோவில் 5th எபிசோட் நினைக்கிறேன், 4th எபிசோடா 5th எபிசோடா ஞாபகம் இல்லை, ஹர்ட் மேன் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கும். ஓகே, அந்த ஹர்ட் மேன் எபிசோட் இட் வாஸ் அ சிங்கிள் ஷாட் எபிசோட், ஒன்லி தேட் எபிசோட் ஆகும். ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த எபிசோட் சிங்கிள் ஷாட் கிடையாது, அந்த ஒரே ஒரு எபிசோட் மட்டும் சிங்கிள் ஷாட்டில் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சிமிலாரிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற எரிக் மெண்டஸ் கூட ஒரு லாயர் வந்து ஷீ வில் ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் எரிக் மெண்டஸ். ஓகே, இட்ஸ் மோர் ஆஃப் அ லாயர் கிளையண்ட் கான்வர்சேஷன். இங்கே வந்து டாக்டர் பேஷண்ட் கான்வர்சேஷன். ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க. இங்கே வந்து ஒரு ரிவிலேஷன் ஹேப்பன்ஸ். அங்கே வந்து த லாயர் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வாட் வென்ட் த்ரூ ஃப்ரம் எரிக் மெண்டஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, அவர் சொல்கிறது என்னன்னு கேட்டுக்கிறதுக்காக. ரெண்டுமே 10x10 ஒரு சின்ன ரூம், அப்படியே கேமரா சுற்றி வரும், அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தான் ஒரு டோட்டல் சிங்கிள் ஷாட். ஓகே, ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூவான்ஸாக இருந்தது எனக்கு இதை பார்த்த உடனே. ஏன்னா இதே மாதிரி ஒரு 2 months முன்னாடி தான் நான் அந்த ஷோ பார்த்தேன், நான் அந்த எபிசோட் பார்த்தேன். ஓகே, ஸோ தட் இஸ் த 3rd எபிசோட். த 4th எபிசோட் ஆஃப் Adolescence. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் பரண்டினி வந்து ஹி ஹிட்ஸ் த பினாக்கிள் ஆஃப் தி ஷோ. ஓகே, என்னை ரொம்பவே டச் பண்ண எபிசோட். And this is one episode where there are so many emotions. I don't know how it's even humanly possible to act or direct this episode in one single shot. ஓகே, இது நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் இது எவ்வளோ தூரம் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து எப்படி பண்ணாங்கிறது வந்து என்னால் நம்பவே முடியல. அண்ட் இதுக்கப்புறம் நான் இன்டர்வியூஸ்லாம் படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ப்ளஸ் ஐ வில் ஆல்சோ கிவ் யூ மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ் டு இதுக்கு இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு எதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணாங்க, ரைட்? ஸோ தட்ஸ் அ கொஸ்டின் தட் ஐ ஹேட், ரைட்? ஏன்னா மற்ற மூவிஸ் சொன்ன மாதிரி ஆயுத எழுத்து மாதிரி இல்லை விருமாண்டி மாதிரி இல்லை மற்ற மூவிஸ் மாதிரி த டெக்னிக்
வாஸ் யூஸ் டு கன்வே த ஸ்டோரி. இல்லை இதுக்கு வந்து எதுக்கு இந்த ஸ்டோரி கன்வே பண்ணுறது எதுக்கு சிங்கிள் ஷாட்டுங்கிறது எனக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ டு த ஃபோர்த் எபிசோட். ஃபோர்த் எபிசோட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஜேமி ஜெயிலில் இருக்கான். ஓகே, ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு, ரைட்? தே ஒன்ட் எக்ஸாக்ட்லி சே ஹவு மெனி மந்த்ஸ், ஃபியூ மந்த்ஸ் ஆயிடுச்சு ஜெயிலில் போய். இன்னும் கேஸ் ஆரம்பிக்க போகுது, ரைட்? அவர் நடந்துகிட்ருக்கா தெரில, நடந்துகிட்ருக்கு, அவர் ஆரம்பிக்க போகுது. அன்னைக்கு வந்து இட்ஸ் த டே ஆஃப் ஜேமிஸ் ஃபாதர்ஸ் 50th பர்த்டே. ஓகே, அவங்க அப்பா வந்து 50th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு. டே ஸ்டார்ட்ஸ் வித் அ ஹாப்பி மார்னிங், ரைட்? அவங்க அம்மா இருக்காங்க வீட்டில், அவங்க அக்கா இருக்காங்க, வந்து தே ஆர் சேயிங் ஹாப்பி பர்த்டே. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பிளான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து பர்த்டே கார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு வந்த பர்த்டே க்ரீட்டிங் கார்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்காரு. அவங்க அம்மா வந்து நான் இன்றைக்கி இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ ஹாப்பி மார்னிங், ரைட்? Within few minutes it pivots into something grip, which is அவங்க அக்கா வெளியில் போய் பார்த்துட்டு, அவங்க அப்பா வந்து நான் சொல்லலை, அவங்க அப்பா வந்து இஸ் அ ப்ராப்ளி லோவர் மிடில் கிளாஸ் ஆர் புவர் ஃபேமிலின்னு வைங்களேன். ஹீஸ் அ பிளம்பர் பேசிக்கலி. ஒரு வேன் ஒன்று வச்சுருப்பார், ப்ளம்பிங் வேன் ஒன்று வச்சுருப்பாரு. அதை வச்சு தான் அவரோட லைவ்லிஹுட் ஓடிட்டுருக்கு. அந்த வேனை வந்து யாரோ வேண்டலைஸ் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க மாட்டாங்க. தே வுட் ஹவ் பெயிண்டட் அ கிராஃபிட்டி ஆன் த வேன், ரைட்? ஒரு ஸ்லர் வேர்டை வந்து பெயிண்டில் ஸ்ப்ரே பெயிண்டில் எழுதிட்டு போயிருப்பாங்க. ஓகே, நான்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்லர் வேர்டு பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க அப்பாவோட மைண்ட் செட் என்னென்னா, ஓகே ஜேமி ஜெயிலில் இருக்கான், வாட் எவர் ஹேப்பன். எனக்கு வந்து நான் ஜேமியோட லாயர் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு நான் உழைச்சாகணும், என்னோடய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு நான் உழைச்சானோ. ஸோ லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன், லைஃப் மூவ்ஸ் ஆன், ரைட்? அந்த மைண்ட் செட்டில் அன்றைக்கி ஒரு பர்த்டே வருது. ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டில் செலிப்ரேட் ஹிஸ் 50th பர்த்டே. அவங்க அக்கா வந்து சொல்கிறாங்க, நீ உன்னோட வேனை போய் பார்த்தியா வெளியில்? உன் வேனை வந்து யாரோ வேண்டலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ வெளியில் போய் பார்ப்பாரு. வில் பி ஃபியூரியஸ், ரைட்? யார் இந்த மாதிரி பண்ணா? யாரை வந்து நீ நான்ஸ் அப்படிங்கிற? நீ ஜெய்மியை சொல்கிறியா, என்ன சொல்கிறியா, நீ யாரை சொல்கிற? முதல்ல யார் பண்ணீங்க இதை அப்படி எழுத வீட்டில் யார் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் கேட்பாரு. ஹில் பி ஃபியூரியஸ், ரைட்? அந்த கம்ப்ளீட் மூடு மாறும். அந்த பர்த்டே மூடு வந்து ஒரு ஃபியூரியஸ் மூடாக மாறும். உள்ளே வந்து சோப் வாட்டர்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் எரேஸ் பண்ண பார்ப்பாரு, எரேஸ் ஆகாது. உள்ளே வந்து ஹில் ஹாவ் அ ஹீட்டட் கான்வர்சேஷன் வித் த ஃபேமிலி, ரைட்? அவங்க அம்மாட்டையும் அவங்க கிட்டையும், இல்லை நம்ம வந்து ஒரு கடைக்கு போயிட்டு முதல்ல இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து உங்களோட பர்த்டே, நான் இன்றைக்கி சமைச்சு வச்சுருக்கேன், நம்ம மூவி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம், ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் நாளைக்கு நான் வேலைக்கு போக முடியாது. நான் இந்த வேனை வந்து இதே சுச்சுவேஷனில் நாளைக்கு நான் வேலைக்கு போனால் யாரும் வந்து எனக்கு அந்த வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வேலை ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா எல்லாருக்கும் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு, நம்ம ஃபேமிலி யாரும் தெரிஞ்சு போச்சு. இதை நான் இப்படி எடுத்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹீட்டடாக எல்லோரும் முதல்ல காரில் ஏறுங்கன்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போவார். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக சுச்சுவேஷன் மாறுதா? ஹாப்பி மார்னிங், வெளியில் ஒரு என்கவுண்டர் நடக்குது. அடுத்து வந்து வீட்டுக்குள்ளே ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட். காரில் ஏறுறாங்க. காரில் ஏறி அந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறாங்க. 3 பேரும் காரில் ஏறி ஃப்ரண்ட் ரோவில் உட்காடுறாங்க, ரைட்? இட்ஸ் நாட் அ டிரைவர் பேசஞ்சர் மாதிரி இல்லை, 3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது அந்த வேன் வந்து. ஃப்ரண்ட் ரோலையே 3 பேரும் உட்காடுறாங்க. கேமரா வந்து இட் இஸ் ஆன் த ஃப்ரண்ட் ஆஃப் த வேன். ஓகே, ஸோ டேஷ்போர்டுக்கு டேஷுக்கு இதுக்கு வெளியில் இருக்குது, ஆக்சுவலாக விண்ட்ஷீல்டுக்கு வெளியில் இருக்குது. விண்ட்ஷீல்டுக்கு வெளியில் கேமரா இருக்குது. அண்ட் இட்ஸ் அ மூவிங் கேமராங்கிறது தெரியுது. ஏன்னா இவங்க ஃபுல்லாக வந்து இவங்கள 3 பேருக்கு வேனுக்குள்ளே உட்காந்துருக்காங்களா, இவங்கள தான் காட்டுது. அப்பப்போ கொஞ்சம் சைடையும் காட்டுது. ஓகே, ஸோ சைடில் என்ன டிராஃபிக் போயிட்டுருக்கு, பக்கத்து வீட்டில் பேசுகிறாங்க போகும்போது, அதெல்லாம் தெரியுது, ரைட்? ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் இட்ஸ் நாட் அ ஸ்டேஷன் கேமரா, இட் இஸ் அ மூவிங் கேமராங்கிற அளவுக்கு தெரியுது நமக்கு. பட் த வேன் இஸ் நாட் பீங் டோல்ட், ரைட்? அவர் தான் ஓட்டு போகிறார். ஏன்னா அது அந்த சீனுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் யாரும் இல்லை. ஸோ நான் ஒரு டெக்னிக்ஸ் யோசிச்சு பார்க்குறேன். ஒருவேளை வேறு ஏதாவது ஒரு வேன் வந்து இந்த ஒரு காரோ ஜீப்போ ஏதோ ஒரு ட்ரக்கோ இந்த வேனை டோ பண்ணிட்டு போகுதா, கேமரா வச்சுட்டு இவங்க ஓட்டுற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, ஷூட் பண்ணுறாங்களா? ஏன்னா அந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸோ இவங்க தான் ரியலாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் நியூவான்ஸ் என்ன,
இப்போ இரவு நிழல் கம்பேர் பண்ணோன்னா இரவு நிழல் வந்து ஒரு செட்டுக்குள்ளே நடக்குது. இது செட்டா இல்லை வந்து ரியல் ஓப்பன் ரோட்ஸ் தான் தெரில. ஸோ அப்படி பார்த்தா வீட்டிலிருந்து அந்த ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோருக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது கான்க்ரீட்டாக தெரியாது. இட் மை டேக் 3 minutes, 5 minutes or 7 minutes, depends on the traffic. ஓகே, ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூவான்ஸ் வச்சுருங்க மைண்டில். ஸோ கேமரா வந்து ஃப்ரண்ட்டில் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. அவங்க அப்பா தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு, 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் மூடை லைட்டாக பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஷீ இஸ் ட்ரைங் டு கிராக் சம் ஜோக்ஸ், ஷீ இஸ் ட்ரைங் டு ப்ளே சம் மியூசிக், எல்லோரும் கேட்டு வரலான்னு, என்ன மியூசிக்ங்கிறத பற்றி பேஸ் கிட்டாரில் ஏதாவது பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லைட்டான பாடுறதுக்காக. ஓகே, ஒரு 6 to 6 minutes ஒரு கான்வர்சேஷன் போகுது. ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோர் வந்துடுறாங்க. வந்து இறங்கி ஹி கோஸ் இன்சைட். அவங்க அப்பா, அவங்க அம்மாவையும் அக்காவையும் நீ ஏதாவது வாங்குறதுனா வாங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ செடியோ ஏதோ வாங்குறாங்க அவங்க. இவர் உள்ளே போயிட்டு பெயிண்ட் வாங்குறதுக்காக போகிறாரு. ஓகே, ஹீஸ் அ புவர் டேட்ல உள்ளே போகிறாரு. ஹீ கெனாட் அஃபோர்ட் டு ரீபெயிண்ட் த வேன் கம்ப்ளீட்லி. ஓகே, ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு பெயிண்ட் பக்கெட் வாங்கி அந்த எழுதியிருக்காங்களோ அது மேலே ஊற்றிடலாம். அது அசிங்கமாக தான் இருக்க போகுது. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் என்ன எழுதியிருக்காங்கிறது யாருக்கும் தெரியாது. நாளைக்கு நான் போயாகணும், ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை லைவ்லிஹுட். இதுதான் அவர் மூட். உள்ளே போகிறாரு. உள்ளே போயிடவுடனே கடையில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போது ஒரு பையன் வரான். அவங்க பையன் அந்த 13 to 15 years ஏஜ் இருக்கும், ஆர் மேபி லிட்டில் மோர். அந்த ஒரு பையன் வரான். வந்து கடையில் ஒர்க் பண்ணுற பையன். அவன் தான் வந்து என்ன பெயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறதுக்காக வரான். இவரை பார்த்தவொன்னே ரெகக்னைஸ் பண்ணிடுறான். ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு வந்து ஜெய்மி வந்து எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியாது, நான் இதை பற்றி நான் தெரிஞ்சிட்ருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஜெய்மி சைடு தான், நான் ஜெய்மி சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்ஃபேக்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் டொனேஷன்ஸ் வாங்கினீங்கன்னா நான் வந்து ஐ வில் கான்ட்ரிபியூட். ரைட்டா, இந்த மாதிரி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மணியெல்லாம் வச்சுட்டு யூ கேன் அஃபோர்ட் அ பெட்டர் லாயர். ரைட்டா, பெட்டர் லாயர் வச்சுட்டு நீங்கள் வந்து யூ கேன் டேக் ஜெய்மி அவுட். ஏன்னா இவங்க சொன்னதில் வந்து லாஜிக்கே இல்லை. மர்டர் வெப்பன் கிடைக்கலங்கிறதுலாம் வேறு விஷயம். அவங்க எங்கே வந்து ஸ்டாப் வூண்டு இருக்குங்கிறாங்களோ அங்கே வந்து ஆக்சுவல் போன்ஸ் இருக்குது. ரைட்டா, அந்த கேட்டியோட உடம்புல வந்து போன்ஸ் இருக்குது. லாஜிக்கே இல்லை இவங்க சொல்கிறதுல வந்து. ஸோ ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி வின் த கேஸ் ப்ரொவைடட் யூ ஹேவ் அ பெட்டர் லாயர் அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் அவங்க அப்பாட்ட பேசுகிறான் அந்த பையன். அவங்க அப்பாவுக்கு வந்து ஹீ இஸ் நாட் இன் லிசனிங் மூட். எனக்கு வந்து பெயிண்ட் வாங்க வந்திருக்கேன், எனக்கு பெயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிறாரு. ரைட்டா, சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த பையன் இதை சொல்கிறான், நான் பையனோட சப்போர்ட்டில் இருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அப்பா அந்த லிசனிங் மூட் இல்லை. கடைசியாக இந்த சைடு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு லைட்டாக தெரியுது, ஓ ப்ராபப்ளி தெர் இஸ் த அதர் சைடு. ரைட், நான் இத்தனை நாள் அந்த எவிடன்ஸை பார்த்துட்டு நான் இந்த பையன் தான் கமிட் பண்ணிட்டானோன்னு நினச்சேன் நான். மேபி தெர் இஸ் அதர் சைட் தட் ஜெய்மி டிடன்ட் டூ இட். ரைட், ஆஸ் அ டேட் நான் என்ன பண்ண போகிறேங்கிறத பற்றி யோசிக்கிறாரு. ஹீ இஸ் நாட் சேயிங் எனிதிங், ஃபுல்லாகவே ஃபேஷியல் எமோஷன்ஸ் தான். பட் ஹீ சேஸ், உங்கள்கிட்ட நான் இதை பற்றி பேச விரும்பலை, எனக்கு பெயிண்ட்டை மட்டும் கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு ஸோ டோட்டல் எமோஷன்ஸ் மாறிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல ஆரம்பத்துலேருந்து இந்த எபிசோடில். ஸோ பெயிண்ட்டை ஊற்றிடுறாரு. ஊற்றினவுடனே தெர் இஸ் அ கான்ஃபரன்டேஷன் தட் ஹேப்பன்ஸ். யார் வந்து அந்த வேனை வேண்டலைஸ் பண்ணாங்களோ அந்த 2 பசங்க பைக்கில் வந்து அங்கே பெயிண்ட்டை ஊற்றும் போது இவர் வம்பிழுப்பாங்க. இவர் போய் துரத்தி போய் ஒரு பையனை பிடிச்சிடுவார். துரத்தும் போது அதே மாதிரி கேமரா பின்னாடியே போயிட்டுருக்கோம். ஓகே, துரத்தி போய் அந்த பையனை பிடிச்சிடுவார். ஒரு பையனை பிடிச்சிட்டு நீ தானே பண்ண அப்படின்னா, ஆமாம் அப்படிமா, எதுக்கு பண்ண, உனக்கு வேறு வேலை இல்லையா, என்னோட இதில் எதுக்கு நீ விளையாடிட்டு இருக்க, நீ யாரை சொல்கிற, என்ன சொல்கிறியா, என் பையனை சொல்கிறியான்னு எல்லாத்தையும் பேசிட்டு அனுப்பி விட்ருவார். ஸோ அப்படி கம்ப்ளீட்டாக மூடு மாறும். ஓகே, லைக் ஓகே பொழச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் கெட் இன் டு த வேன். அவங்க அம்மாவும் அக்காவும் ஏதோ செடியோ ஏதோ வாங்கியிருப்பாங்க, அவங்களும் வச்சுட்டு காரில் ஏறுவாங்க. இப்போது கேமரா வந்து இட் இஸ் இன்சைட் த வேன். ஓகே, இவங்க 3 பேரும் ஃப்ரண்ட் ரோல உட்காருவாங்க. இவங்க 3 பேருக்கு பின்னாடி அந்த கேமரா வந்து இவங்களோட முதுகை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ எமோஷன்ஸ் மாறிட்டே இருக்குல்ல, இன்னும் முடியல. இப்போ தான் இட் இஸ் டச்சிங் த பீக். ஓகே, இந்த சீன் கேமரா பின்னாடி இருக்குது. இவங்க 3 பேரும் திரும்ப அவங்க அப்பா வந்து காரை டிரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கும் மூவிக்கும் போகிற மாதிரி பிளான். ரைட்டா, ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. திரும்ப அதே மாதிரி அந்த 6 to 8 minute ஸ்ட்ரெச் ஃப்ரம் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோர் டு த ஹவுஸ். போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா
ஒரு கால் வரும். யாருன்னா ஜெய்மி வந்து ஜெயிலேருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பர்த்டே விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணுவான். கால் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருப்பான். ஸ்பீக்கர் ஃபோனில் இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க அப்பா ஃபோன் எடுத்தனால அவங்க அப்பாட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். டேட் ஹாப்பி பர்த்டே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒரு லெவலில் வந்து என்ன சொல்லுவான்னா, ஐ எம் கோயிங் டு ப்ளீட் கில்ட்டி டேட் அப்படிமா. ரைட்டா, நான் தான் பண்ணேன் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு. ஸோ இட் மீன்ஸ் இத்தனை நாள் வந்து அவன் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்த ஜெய்மி வந்து நவ் ஹீ சேயிங் ஐ எம் கோயிங் டு அட்மிட் கில்ட். ஓகே, இதுக்கு ஒரு 2 minutes முன்னாடி தான் அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த கடையில் வந்து அந்த பையன் வந்து ஹீ இஸ் கிவிங் த அதர் சைட். அவங்க அப்பா வந்து எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீ இஸ் டைஜஸ்டிங் ஆல் ஆஃப் திஸ். ஹி வில் நாட் அட்டர் அ சிங்கிள் வேர்ட். ஹி வில் பி ப்ராசஸிங் ஆல் ஆஃப் திஸ். ஹி வில் பி ஷோயிங் த எமோஷன்ஸ். எதுவுமே பேசாமல் இருப்பார். அந்த பையன் பேசுகிறான், அவங்க அப்பா பேசாமல் இருக்காருங்கிறதுக்காக உடனே அவங்க அம்மா வந்து நானும் பக்கத்தில் தான் இருக்கேன், ஸ்பீக்கர் ஃபோனில் தான் இருக்க நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச ஆரம்பிப்பாங்க வேனில். ஓகே, எல்லாரும் அந்த அந்த சிங்கிள் ஃப்ரேமில் ஜேமி மட்டும் காலில் இருக்கான். அவங்க அம்மா வந்து டிப்பிக்கல் மாம், நீ ஜெயிலில் எப்படி இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டியா, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ டிப்பிக்கல் மாம் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நடக்கும். நான் வந்து ஜெயிலில் சொல்லியிருக்கேன், நான் உனக்கு எந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், எது பிடிக்கும், எது ஒத்துக்கும், இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். அவங்க அக்கா வந்து அழுதுகிட்டே, அவங்க அக்காவும் வந்து ஷில் பிரேக் டவுன் ரைட் இந்த அட்மிட்டிங் கில்ட்டுன்னு சொன்ன உடனே அவங்க அக்கா உடனே பேச ஆரம்பிப்பா. ஜெய்மி எப்படி இருக்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு ஃப்ரீ டயத்துலலாம் ஜிம்மில் இருக்கியா, நீ பாடி பில்டராக போறியா, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பா. ரைட், கம்ப்ளீட் எமோஷ்னலி பேக்ட் 6 to 8 minutes இந்த ஸ்ட்ரெச். ஓகே, அண்ட் இட்ஸ் நாட் டன். வீட்டுக்கு போ. ஸோ கால் முடிஞ்சிடும். வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிடுவோன்னே அவங்க அக்கா வந்து அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவங்க பெட்ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. தே வில் டாக் அபவுட் த ஓல்ட் மெமரிஸ் ஆஃப் ஜேமி. ரைட், அவன் எப்படி விளையாடினான், எப்படி இருந்தான். they will cherish all the old memories. பல கான்வர்சேஷன்ஸ். ரைட், ஏன்னா இந்த ஃபுல் ஒரு எமோஷ்னல் பிரேக் டவுன், ஒரு வேர்ஜ் ஆஃப் எமோஷ்னல் பிரேக் டவுனில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க, சிரிப்பாங்க, அழுவாங்க, எல்லாமே நடக்கும். ஓகே, அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ். அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார் அவங்க அப்பா வந்து, ஒருவேளை அந்த ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டாக நான் இல்லாமல் நீ இருந்திருந்தா, அவங்க அம்மாட்ட ஒருவேளை நான் இல்லாமல் நீ இருந்திருந்தா நீ இந்த சுச்சுவேஷனை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருப்பியோன்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த எவிடன்ஸை பார்த்துட்டு நான் நம்பிட்டேன். நீ ஒருவேளை பார்த்துருந்தேன்னா நீ வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்ப போல இருக்குது அப்படின்னு. அவங்க அம்மா வந்து இல்லை உங்களை விட யார் இது பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த பெயிண்ட் ஸ்டோரில் நடந்த கான்வர்சேஷன் தான் தெரியாது. ரைட்டா, ஸோ பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அக்காவும் அந்த ரூமுக்கு வருவாங்க. வந்துட்டு நம்ம கிளம்பலாமா, ஒரு மூவியாவது போகலாம், இல்லை மூவி கேன்சல் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்காவது போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அவங்க அக்கா சொல்லுவாங்க, ஏம்மா காலையில் நீ பேசிகிட்டு இருந்தியே, நீயும் அப்பாவும் வேறு வீட்டுக்கு போயிடலாமான்னு பேசிகிட்டு இருப்பீங்களே, அது சொல்யூஷன் கிடையாது. வேறு வீட்டுக்கு போனாலும் வேறு இடத்துக்கு மாறி போயிடலாம். கொஞ்ச நாளில் அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் இந்த விஷயம் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் இந்த லைஃப் இஸ் கோயிங் டு பிகம் ஈவன் ஒர்ஸ். ரைட்டா, ஸோ அதனால நம்ம அதை பண்ண வேண்டாம், நம்ம இங்கேயே இருந்து இதை டீல் பண்ணுவோம். ரைட்டா, ஜெய்மி ரொம்ப பாவம் அப்படின்னு அவங்க பேசிவிட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஓகே, ஷோ எப்படி முடியும்னா கிளம்புவாங்க. அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் கீழே இறங்கி போவாங்க. ஜெய்மியோட அப்பா மட்டும் பக்கத்து ரூமுக்கு போய் ஓப்பன் பண்ணுவார். பக்கத்து ரூம் தான் ஜெய்மியோட ரூம். ஓப்பன் பண்ணுவார். ஜெய்மியோட பெட்டெல்லாம் போட்டு வச்சபடியே அப்படியே இருக்கும், ஃபுல்லாக பக்காவாக செட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல போயிட்டு அப்படியே ஹி வில் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி. அப்படியே ஒரு அழுது ஐ எம் சாரி அப்படின்னு அந்த தலகாணிகிட்ட சொல்லிவிட்டு முடிகிற மாதிரி அந்த ஷோ முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கோர் இந்த ஸ்டோரி வந்து. இட் இஸ் நாட் சால்விங் த மர்டர், இட் இஸ் நாட் சால்விங் த மர்டர் மிஸ்ட்ரி. ரைட், யார் பண்ணாங்க, உண்மையிலேயே ஜெய்மி தான் பண்ணானா பண்ணலையா, இஸ் கில்ட்டி நான் கில்ட்டி, அதை பற்றிலாம் உள்ளே போகவே கிடையாது. வாட் இஸ் த கோர், வாட் இஸ் த காஸ், வாட் இஸ் ஹேப்பனிங் in the current generation, how is social media influencing this, right? இது இன்னும் அந்த செகண்ட் எபிசோடில் வந்து நிறையா சொல்லுவாங்க. செகண்ட் எபிசோட்லேயும் தேர்ட் எபிசோட்லேயும் இந்த மாதிரி வந்து அந்த செத்து போன கேட்டியோட ஒரு ஹாஃப் நேக்கட் பிக்சர்ஸ்லாம் வந்து
ஸ்னாப்சாட்டில் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு வந்து அதை ரிவெஞ்ச் வாங்குற மாதிரி தான், இல்லை அதுக்காக வந்து டீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கேட்டி வந்து ஜேமியை புலி பண்ணிகிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா, okay, the bullying that happens, the unspoken, often untold side of girls bullying boys, right? This cult called incel, involuntary celibacy, right? Celibate. So இது எல்லாத்தையும் வந்து சொல்கிறது தான் இந்த ஸ்டோரி. Okay, it's not solving the murder mystery again, right? So இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து I thought I should do a detailed review and create the awareness and ask people, parents who have teenage kids, to definitely watch this movie and be aware of what they are going through. ஏன்னா கிட்ஸ் வந்து நம்மள்ட்ட இதை பற்றி பேச மாட்டாங்க. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி தட் வி நீட் டு டூ தட். அவங்க அப்பா வந்து லாஸ்ட் ஐம் சாரின்னு சொல்கிறது வந்து, இன் மை ஒப்பீனியன், இட் இஸ் டாக்கிங் அபவுட் அ பேரண்டல் நெக்லெக்ட். ஓகே, அகெயின் விச் இஸ் நாட் டு பி பிளேம்ட், ரைட்? நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் அதுதான் பண்ணுறோம், நமக்கு தெரியாது. பட் ஆனால் இனிமேல் வந்து வி நீட் டு பே அட்டென்ஷன் டு தட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ that is the full review of this show. So again, நான் ஒன்று சொல்ல வந்தேன்ல, இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அகைன் நான் வந்து இந்த ஃபுல் ஷோ பார்த்து முடிச்சுட்டு I got impacted to this, I got glued to the core, I did some research. அப்போ பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, இவங்க இதை எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு. இரவின் நிழல் வந்து 23 டேக் எடுத்து 24வது டேக் தான் பண்ணாங்க. 23 நாள் டேக்கில் ஃபெயில் பண்ணிட்டாங்க ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ், ரைட்? சம்படி டிட் சம் மிஸ்டேக். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஏதோ லஞ்ச் பாக்ஸ்க்குள்ளே பிரியாணி இல்லை அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருப்பார் பார்த்திபன் வந்து. ஸோ அதெல்லாம் எவ்ரி சிங்கிள் டைம் தே ஹேட் டு மேக் இட் பர்ஃபெக்ட்னு. இந்த ஷோவுக்கு இந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, திஸ் வாஸ் ஷார்ட் ஃபார் 4 months போல இருக்கு. ஓகே, இந்த ஷூட்டிங்னா இட்ஸ் நாட் கண்டினியூஸ் ஷூட்டிங், ரைட்? எவ்ரி எபிசோட் வாஸ் ஷார்ட் ஃபார் அ மந்த். இவங்க பிளான் பண்ணது வந்து அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 weeks வித்தவுட் கேமரா, கம்ப்ளீட் ரிஹர்சல்ஸ் ஃபார் எவ்ரி எபிசோட், ரைட்? ஃபர்ஸ்ட் 3 weeks ஆஃப் த மந்த் தே வில் டூ. ஃபர்ஸ்ட் மந்தில் ஃபர்ஸ்ட் 3 weeks வந்து எபிசோட் 1ஓட ரிஹர்சல். 4th week they will shoot the first episode. எப்படின்னா 5 days of the week, right? Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. 2 times Monday, 2 times Tuesday, 2 times Wednesday. So each day வந்து morning afternoon 10 times ஒரே எபிசோட ஷூட் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஷார்ட்லேயே. ஏன்னா they have already perfected the art, right? In the first 3 weeks of rehearsal ஷூட் பண்ணி they have picked the best of the lot for the production screening. ஸோ இந்த மாதிரி 4 எபிசோடையும் 4 monthல ஃபஸ்ட்டு 3 weeks ஆஃப் ரிஹர்சல், 4th வீக்கில் வந்து 10 times ஒரே இதை ரீஷூட் பண்ணி they have picked the best for productionங்கிற மாதிரி நான் படித்தேன். இப்போது this is what has happened. Why single shot? என்னை பொறுத்த வரைக்கும் the characters have lived the characters. I mean, lived the roles, right? The cast வந்து this is not a real story, right? I checked, this is not a real story, but they are saying this is unfortunately getting more trendy and common in Europe, this trend of incel bullying and all that, right? And this is not a real story of a single person, right? Not that a murder happened and they are trying to narrate the story or anything like that. But why single shot அப்படின்னா, the cast have lived these characters. ஒரு மூவியை, ஒரு எபிசோடை 1 monthக்கு திரும்ப ரிஹர்ஸ் பண்ணி ஷூட் பண்ணி பண்ணால் they have mastered the characters and the art, right? Again, lot of this preparation is required to help the single shot preparation, ஒரு flawless execution, அதுக்கு எல்லாமே இருந்தால் கூட the characters have perfected the art in this show, right? அதுக்கு வந்து definitely help பண்ணியிருக்கு. ஒருவேளை அதுக்கு தானோ தெரியல. ஏன்னா அந்த ஜேமிங்கிற பையன் வந்து ஒரு 13 வயசு தான்.
அவ்வளோ கிளாசிக்காக பண்ணியிருக்கான் அந்த பையன் வந்து. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், டாமி ஆகட்டும், எல்லாருமே சொல்கிறேன் அந்த காப்பில் இருந்து அவங்க அப்பாலாம் வந்து ஹீ டிசர்வ்ஸ் அன் ஆஸ்கர் ஃபார் இட், ரைட்? ஏன்னா ஒரு ஒரு டேடோட லைஃப்பை வந்து ரொம்ப கம்மியான மூவிஸ் தான் வந்து சொல்லியிருக்கு. ஓகே, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டேட் மூவி வந்து தமிழில் அப்பா ஆகட்டும், இல்லை வில் ஸ்மித்தோட மூவி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் ஆகட்டும், ரைட்? ஸோ ஒரு லைஃப் ஆஃப் அ டேட் வந்து வெரி வெரி ஃபியூ மூவிஸ் ஹவ் டச்ட், ரைட்? ஆனால் இந்த மூவி வந்து பிகாஸ் தே ஹாவ் டன் திஸ் ஓவர் அண்ட் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின், ரைட்? தே ஹவ் ரிஹர்ஸ்ட் இட் ஸோ மெனி டைம்ஸ். They have perfected the art, perfected the acting, perfected the act, perfected the craft. எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு they had utilized these 4 months for these 4 episodes, but it has yielded the right results. ஏன்னா you can clearly see the cast வந்து இதை விட பெட்டராக இந்த ஷோவை வந்து ரெண்டர் பண்ணியிருக்க முடியாது. I'm sure this is going to win a lot of awards, and it's going to get a lot of accolades, but whether it does or not doesn't matter. This requires more public attention, more media attention, and more conversation. So adhukaga please watch this movie. Thanks for staying with me for this entire duration. Thank you.